எனக்கே இன்னும் 2-3 நீதி கோர்ட்டில் என் கேஸே இருக்குது. எனக்கும் இன்னும் நீதி கிடைக்கல. நான் 5 வருஷமாக கோர்ட்டில் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சோண்டு நடிக்க தெரியும், அதனால கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன். சினிமா மாதிரியே எடுத்தாங்க, வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை. ஏற்கனவே கேட்டேன் நான் கௌசிக் சார்ட்டே சொல்கிறேன், சார் எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வாங்க சார். அதெல்லாம் சான்ஸே இல்லை சார், அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. சார் சொல்லுங்கள் சார். இல்லை போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லுங்கள் சார். போலீஸாக பண்ணியிருந்தீங்க, நிறைய படம் போலீஸ் பண்ணுவீங்க, அவங்க அப்பா போலீஸ்ன்னு சொன்னீங்க. இதில் வக்கீலாகவே வாழ்ந்துருக்கீங்களே எப்படி? அதுவும் ஒரு ஃபெயிலியர் வக்கீலாக இருந்து வின் பண்ணுற வக்கீலாக நான் இவ்வளோ எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா விமர்சகர், உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் வாயிலிருந்து நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சது நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் முதல்ல. இது வந்து அந்த கதை தான், எல்லா கதையுமே எதுவுமே நம்மளாம் நடிக்கிறது இல்லை. ஒரு கதாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடிச்சிருக்கேன். இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். காலங்காலத்தில் வந்தோடனே இன்றைக்கி என்ன நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 4 சீன் இருக்குன்னா 4 சீனையும் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து படித்து காமிச்சிடுவார். படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவேன். அது இல்லாமல் கதை சொல்கிறப்பே நான் தயாராகிட்டேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் எனக்கு கொஞ்சோண்டு நடிக்க தெரியும், அதனால கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சார். சார் டேரக்டர் சார், அண்ணா டேரக்டர் சார் கொடுங்க சார். எப்பவுமே வந்து நீதி தேவதை வந்து தராசு வந்து சென்டராக பிடிச்சின்னு இருப்பாங்க. இதில் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஏன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நீதி தேவதை பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே எல்லா சிலையிலுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியாக பிடிச்சிருப்பாங்க. இதில் மட்டும் கிராஷாக ஏன், எதனால? இல்லை, ஒரு இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு கான்ஷியஸாக எடுத்தது தான். ஸோ அது கிடைக்குதாங்கிறது தான் இந்த கதை. சரவணன் சார், இந்த டிராபிக் ராமசாமி சொன்னாங்க, நீங்க அவரை வந்து பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? அவரோட செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கொரோனா சமயத்துல இறந்தார், கொரோனால இறக்கல. அந்த சமயத்துல கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த போனாங்க, இப்ப இருக்க துணை முதல்வர் உட்பட. அந்த அளவுக்கு அவர் இது பண்ணாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து அவரை நான் வந்து டி நகரில் நேரில் பார்த்துருக்கேன். டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குமரையானந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி நான் ஒரு சந்தில் இருந்தேன். அந்த சந்தில் வந்து ஒரு பேரிகார்டு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதில் அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போகிறதும் யூரின் போகிறதும் அதிகமாக இருந்தது. அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் பேரிகார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் நீங்கள் யார், என்ன உங்களை பார்த்தோன்னா கூட்டம் வருதுன்னு என்ன கேட்டார். அப்போ தான் என்னை அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு அவர் நேரடியாக பரிச்சயம். அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துருக்கேன். அவரை நான் வந்து இத்தனை வயசில் இப்படி போராடுறேன்னு நான் அவரை வந்து அதிசயமாக பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அவர் நெருங்கிய நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து அவரை பற்றி அத்தனை விஷயங்களும் தெரியும். சரவணன் சார், ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையும் நாயகனாக நடிக்கிறீங்க, நடிச்சிருக்கீங்க. அதில் வேற அப்பா வந்து உங்கள் அப்பா போலீஸ், ஆனால் போலீஸ்க்கு ஆப்போசிட்டாகவே ஒரு விஷயம் பண்ணுறீங்க. படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தோணுன்னா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த கதையில் நடித்தேன். அதுவும் கரெக்டாக நடந்திருக்கு. அதனால் வேற ஒன்றும் காரணங்கள்லாம் இல்லைங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். மை கொஸ்டின் டு த டைரக்டர். இப்போ ரீசெண்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் கிரிமினல் ஜஸ்டிஸ்னு ஒரு இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பங்கஜ் திரிபாதி அந்த ரோலில் பண்ணியிருந்தார். அதாவது வெளியில் உட்காந்து நாட் வெரி ஆக்டிவ் தி கோர்ட் ரூம். ஸோ சரவணன் சாரோட கேரக்டர் வந்து அதோட ஷேட்ஸ் கொஞ்சம் தென்பட்டுது. அதை நீங்கள் பார்த்துக்கிங்களா? அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டிங்களா? இல்லை, அது நான் பார்க்கல. அது இன்ஸ்பிரேஷன் இல்லை. ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிக்கு வந்து நாங்கள் இன்னொரு ஸ்கிரிப்டாக எழுதுகிறப்ப ரிசர்ச்சில் கிடச்ச ஒரு லைனில் தான் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. நோட்டரி பப்ளிக் வந்து எப்படி தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் கேஸை ஜெயிக்கிறாரு, என்ன ரீசன்காண்டி ஜெயிக்கிறாருன்னு அது ஜென்யூன் அப்ரோச் பண்ணது தான், வேறு எதுவும் இல்லை. Congratulations to the team. I think this is your finger right here. First courtroom drama in Tamil, இல்லைங்களா? As a web series. As a web series, yes. இது வந்து the idea வந்து seems to have a lot of potential. இது வந்து this might just be the first episode. இன்னொரு விஷயம் I wanted to ask is that 20 minutes or so தான் ஒரு episode, I think. Was that a conscious decision because attention spans are coming down? No, conscious decision வந்து சேனல் சொன்னது. அது அவங்களோட இதில் வந்து 20 minutes வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. And the other thing is that இது வந்து will there be more parts to it because வந்து this idea seems to have potential. Can we expect sequels to this series? டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அது ரெஸ்பான்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக்காக ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். டைரக்ட் சார், இது வந்து உண்மை கதையா
ஏன்னா ஏன் விலைமாத பெண்ணா கதாநாயகி அதாவது வெண்ணிலாவை கொண்டு வந்தீங்க? இது உண்மை கதை கிடையாது, இது கற்பனை கதை தான். விலைமகளை வந்து வெண்ணிலா கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு எந்த டெப்த்துக்கு போகலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்கா இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது. சார் எல்லாருக்கும் டீமுக்கே வாழ்த்துக்கள். இதோ இங்கே சார் சார் டீமில் நடித்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக சொல்லணும் சரவணன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சீன் இருக்கும் இல்லைங்க, அது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் இருந்துச்சு, அவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு. அதே மாதிரி அந்த கதாநாயகியும் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபாதர் கேரக்டர் அவரும் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அதில் சின்ன சின்ன ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும். அந்த ஜட்ஜஸ் 2 பேர் வராங்களே சார், அதில் ஒருத்தர் கண்ணாடி போட்டு கொஞ்சம் ஃபேராக இருந்தார், அவர் ரியலாகவே ஜட்ஜு இல்லைன்னா அட்வொகேட்டா, ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாமல் இருந்துச்சு. புரியுது, அவர் ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இது சார், இப்போ வந்து என்னன்னா, இப்போ வண்டி 2 வீலரில் போனால் ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அது வந்து ஸ்டாட்யூட்டரி வார்னிங் படத்துலலாம் போடணும் அப்படின்னு இருக்கு. பட் தோ இட் இஸ் நாட் நெசசிட்டி ஃபார் வெப் சீரிஸ் ஒரு அந்த மாதிரினா நீங்கள் போடலாம்ல அது மாதிரி. ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து கிராண்டட் ஃபார் இதுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தேங்க்யூ. சார் அதாவது வக்கீலை வந்து ஓச்சார வீடில் கைது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க, இது சரியா? ஏன்னா இப்போல்லாம் கைது பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஓச்சாரத்தை பண்ணுற இடத்துல. ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளைக்கு உட்பட்ட இடமா அது? ஆமாம், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட இடம் தான். அரெஸ்ட் பண்ணுறது லாஜிக்காக தப்பாக இருக்காது அது. ஏன்னா போலீஸ் நினச்சா ரெய்டு விடலாம், அது இல்லீகலான ஒரு விஷயம் தானே. ஸோ அது எங்களுக்கு தப்பாக படல. ஓகேவா? ஹலோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஷண்முகம் அலியாஸ் குப்புசாமி சார். இனிமேல் உங்களை குப்புசாமி தான் எல்லாரும் கூப்பிட போகிறாங்க, சேஞ்ச் ஆஃப் நேம் கொடுக்க வேண்டாம். ரியல் லைஃப்பில் நீங்கள் சில்ட்ரன் எவ்வளோ சில்ட்ரன் உங்களுக்கு இந்த பர்சனலி? எனக்கு 2 பசங்க, 1 பொண்ணு 1 பையன். அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு எனக்கு ஒரு டாட்டர்ஸு, இந்த ஒரு பொண்ணு நீங்கள் அந்த ஒரு சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டோட்டலாகவே யூ அவுட் ஸ்கோர் சொல்ல மாட்டேன், யூ ஸ்கோர்ட் இன் எவ்ரி ஃப்ரேம். நீங்கள் தான் வந்து இது இந்த எபிசோட சோல் அண்ட் லைஃப் ஆஃப் த இது நீங்கள் தான். நீங்கள் இல்லைனா இதுவே இல்லை, எபிசோடே இல்லை. ரொம்ப நன்றிங்க சார். அந்த ரொம்ப டச்சிங்காக இருந்த சீன் வந்து நீங்கள் வந்து அப்பான்னு சொல்ல வருவீங்க, அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. 1000 ரூபான்னு 1000 வாங்க நினைக்கிறேன். சாரி, ஐ காட் தி அமௌண்ட் ரைட் பட் நாட் தி எமோஷன்ஸ் ராங். ரொம்ப நல்லா பண்ணீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் டு நம்பிதா. ஆஸ் அ ஜூனியர் டு சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் சரவணன் சார், நிறைய நீங்கள் அண்டர் பிளே பண்ண வேண்டியது கேரக்டர்லையும் சரி எமோஷன்ஸ்லேயும் சரி. பட் இந்த 2-3 சீன்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் அவுட் ஸ்கோர்னு சொல்ல மாட்டேன், டாமினேட்டும் பண்ணலை, கேரக்டர் அவசியமும் இல்லை, பட் ரொம்ப வந்து ஆப்டாக இவ்வளோ தான் பண்ணணும். அண்ட் யூ ஆர் அகெயின் தி லைஃப் ஆஃப் திஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாட் டு சாரி சார், சரவணன் சாரோட நடிச்சது, ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் அங்கே சொன்ன மாதிரி தான் சீனியர் ஆர்டிஸ்டாக ஒரு he didn't give off that energy at all. என்ன ஆஃப் கேமரா அண்ட் ஆன் கேமரா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எப்போ எனக்கு ஒரு செகண்ட் தாட் எப்போவுமே வரல நடிக்கும் போதோ இல்லை ஆஃப் கேமரா ஒரு பயமோ ஒரு நர்வஸ்னஸோ கொடுக்கவே இல்லை. அண்ட் ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஸோ ஓகேவா? நான் இந்த பொண்ணை வந்து நான் வந்து அதை பற்றி பேசல, நடிப்பை பற்றி எதுவும் பேசல. இவங்க வந்து பூஜையிலேருந்து ஒரு 2 நாள் பார்த்துட்டு இருந்தாங்க, நடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்த மாதிரி இருந்தாங்க. கூப்பிட்டு யார் என்ன பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருப்பார். தலைவாசலில் நானும் நடிச்சிருக்கேன், செல்வாவும் நானும் நடிச்சிருக்கேன். அப்பத்துலேருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும். அவரோட பொண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது வந்து அதுக்கப்புறம் 3rd டேலேருந்து அவங்க வந்து அழகாக, ரொம்ப அழகாக இந்த பாந்தமாக அவர் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா? வாழ்த்துக்கள்ப்பா, என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சார். சட்ட விதிகள்லாம் சொல்கிறீங்க. ஆமாம்,
அதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க? அதுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எதுனா எடுத்தீங்களா? இது வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு சூரிய பிரதாப்பும் டேரக்டருக்கு தான். ஆமாம், அது வந்து நான் என்னுடைய தமிழ் லிட்ரேச்சருக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் நான். அது வந்து இப்போ யூஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆமாம் சார், தேங்க்யூ, நன்றி சார். சார் இந்த கேள்வி டைரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் சேர்த்து. சொல்லுங்கள் சார். சார் டைரக்டர் சார், இவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயினை போட்டிருக்கீங்க. ஆப்போசிட்டில் ஒரு வக்கீலுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க கூட படித்தவர் இருந்தார். ஏதாவது ஒரு ரொமான்ஸ் டூயட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குமே. அது மாதிரி மேடம் உங்கள்கிட்ட இருக்கு அதே கேள்வி தான், வேறு ரூபத்தில். நீங்கள் அவங்க சொன்ன பிறகு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ பிரமாதமான ஒரு சீரீஸில் நடிச்சிருக்கீங்க, ஆனால் ஒன்லி ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக வரீங்க. ஒரு லவ் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ற வருத்தம் இருந்தது அவங்களுக்கு? சுத்தமாக இல்லை, எப்போவுமே அப்படி தானே. மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் ஒரு இப்போது நிறைய இந்த ப்ரொஃபஷ்னலாக ரோல்ஸ் கிடைக்குது. நிறைய முன்னாடிலாம் அப்படி தானே கதாநாயகிங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. டேரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு பதில். ரொமான்ஸ் தனி ஸ்கிரிப்டாக பண்ணிக்கலாம், இந்த இதில் டிமாண்ட் பண்ணல. மோரோவர் நான் நமிர்தாக்கு ஃபோனில் தான் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணேன். அப்போ நரேட் பண்ணோடனே யூஸ்வலான ரொமான்ஸ் ஏதோ வருதோன்னு நினச்சேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக உள்ளார வரப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. சரவணன் சார், அதே மாதிரி இந்த வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? சம்பளம் இந்த மாதிரி 40 நாள் 14 நாளில் முடிச்சிட்டாங்கங்கிறீங்க. சினிமானா அப்படி ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கும் இது சினிமாக்கும் வெப் சீரிஸுக்கும் நோ டிஃப்ரென்ஸ். இது வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க. இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை. அது நான் வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன், எந்த கோர்ட்டில் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரியே இருக்கு, ஷூட்டிங் அப்போ இல்லை. சார் உங்களுக்கு கதாநாயகனா கதை நாயகனா வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போ இங்கே சரிங்களா சார், இப்போ வந்து இதை வந்து வெப் சீரியஸாக எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் நல்லாவும் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தேட்டரில் கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார்? நான் ஏற்கனவே கேட்டேன், நான் கௌசிக் சார்ட்டே சொல்கிறேன், சார் எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வாங்க சார். நான் அதெல்லாம் சான்ஸே இல்லை சார், அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு அந்த ஆசை இல்லை. நான் கதாநாயகனாக நடிக்கணும்னு ஆசைலாம் அப்படிலாம் நான்லாம் இல்லை. கதையின் நாயகனாக நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ். எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது. இது எனக்காக தைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த ஷர்ட்டு, அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை, என்னை நோக்கி வந்த கதை. நான் தேடி போகலை இந்த கதையை நோக்கி, என்னை நோக்கி இந்த சூரிய பிரதாப் எடுத்துகிட்டு வந்தார். பிரபாஸ் சொல்லியிருக்காரு, அது வந்து பருத்தியூரன் சித்தப்பா நடித்தா நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. டேரக்டர் வந்து டேரக்டரும் கதாசிரியரும் வந்து என் வீட்டில் வந்து கதை சொன்னாங்க. அதை கேட்டு நான் உடனே ஒத்துக்கிட்டேன். மறு பேச்சே இல்லை. கதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் நான். அதனால் இது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கௌசிக் சார், நீங்கள் இப்போ இந்த ஜி5ல வந்து சில எபிசோடு வந்து ஒன் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறீங்களா? எப்படி பிளானில் இருக்கீங்க? ஃபுல்லாக தான் சார். ஒன் வீக் ஒவ்வொரு எபிசோடை ரிலீஸ் பண்ணுற பிளான் கிடையாது. ஆல் 7 எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடேலேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். சரவணன் சார், இந்த வெப் சீரிஸு சினிமாலலாம் கடைசியில் நீதி கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி பார்த்து போலீஸுக்கு இவங்களுக்குலாம் வந்து நீதி வாங்கி கொடுத்தீங்க. நிஜ வாழ்க்கை இதில் நிறைய லாக்அப் டெத் நடக்குது. சாத்தாங்குளம் சம்பவம், தூத்துக்குடி மற்றது, அப்புறம் வந்து திருப்போணம், இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கூட நிறைய நடந்தது. அந்த பையன் கூட வெளியே வந்துட்டான். அதை பற்றி என்ன நினைக்கிங்க? போலீஸு சட்ட நீதிலாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குதா? நம்ம நாட்டில் இன்னும் எப்படி இருக்குது? தாமதமாக கிடைக்கும். எனக்கே இன்னும் 2-3 நீதி கோர்ட்டில் என் கேஸே இருக்குது. எனக்கும் இன்னும் நீதி கிடைக்கல. நான் 5 வருஷமாக கோர்ட்டில் போட்டிருக்கேன், அது இன்னும் கிடைக்கல. இது படத்துக்காக ஓப்பனிங் சீனில் நீதி இல்லை, லாஸ்ட் சீனில் நீதி வந்துடுச்சுன்றது தான் கதை. அதனால் படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து கோர்ட்டில் வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கேஸ் ஃபைலு எங்கே வருது, இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானதே நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க, இதை எடுத்து மேலே வச்சுக்கிட்டே வர்றப்போ தான் தெரியும் இது இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு. அப்படி வந்து காலதாமதங்கள் சர்வசாதாரணமாக ஏற்படும். அதனால் தாமதமாக தான் நீதி கிடைக்கும். நீதி மட்டும் மறுக்கப்படவே படாது, கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அது கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். தேங்க்யூ.